ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டிட்டு நல்ல செய்தி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரம் மகா. அதுக்காக நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அது சரி பண்ணாம வெறும் வார்த்தையா சந்தோஷத்தை கொண்டாடணும்னு சொன்னா அது எப்படிங்க? நான் இருக்கேன்ல மகா. நம்ம குடும்பத்தை, உன்னை, பிறக்க போற குழந்தைய நான் பாத்துக்கிறேன் மகா. வேலை, சம்பளம், பணம்னு எதை பத்தியும் நீ ஃபீல் பண்ணாத. நீ சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். நம்ம குழந்தை மகா மாதிரி அழகான ஹெல்த்தியான குழந்தையா பிறக்க வேண்டாமா சொல்லு? அது என் மகா எப்பவும் இப்படியே இருக்கணும். சொல்லுங்கம்மா. டேட்டு தள்ளி போயிருக்கு. நேத்து நைட்டு சின்னதா ஒரு மயக்கம் வந்துச்சு, அதனால கன்சீவா கூட ஆயிருக்கலாம்னு என் மாமியார் சொன்னாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம். உள்ள வாங்க. மகா என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலைங்க. சிம்டம்ஸ் தெரியுது. நீங்க யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா? இல்ல டாக்டர். பிளட் அண்ட் யூரின் சாம்பிள் கொடுத்துட்டு போங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். ஓகே. நாளைக்கு வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. டாக்டர், ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங்கே சொல்ல முடியாதா? உங்க ஆர்வம் புரியுது. உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. ரிப்போர்ட் ரெடியானதும் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. சிஸ்டர், இவங்க கிட்ட சாம்பிள் வாங்கிக்கங்க. வாங்க மேடம். ஏமா, எந்த நேரமும் ஏசியை போட்டுட்டே இருப்பீங்களா? லாஸ்ட் மந்த் கரண்ட் பில் எக்கச்சக்கமா வந்துருச்சு. அப்பப்ப ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் காத்துல வேலை பாருங்க. இவளுக்கு கோவம் வரும்னு பார்த்தோம், கண்டுக்காம வேலை பாக்குறா. உன்னை எப்படி டென்ஷன் படுத்தி வேலையை டிஸ்டர்ப் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஃபுட் ஆர்டர் பண்ண இன்னும் கொண்டு வர காணும். ஹலோ சார். ஏன்பா, ஃபுட் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? டெலிவரி பண்ண இவ்வளவு நேரம் எடுத்துப்பியா? ஹோட்டல்ல நிறைய கூட்டம் சார், பக்கத்துல வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன் சார். சீக்கிரமாப்பா, பசிக்குது. மகா கம்பெனிக்கே வந்திருக்கோம். அவ என்ன பார்த்துட்டு அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. ஷோ, இப்ப என்ன பண்ணலாம்? ஆளை வெளியில வர வச்சு டெலிவரி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஹலோ சார், ஃபுட் டெலிவரி. கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கீழே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? என்னது, நான் வந்து கலெக்ட் பண்ணுமா? ஏன் தூரம் மேல வந்து தர மாட்டீங்களோ?
கஸ்டமர் இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணும்ல, அதானே உன் டியூட்டி. ஆமா சார், உங்க இடத்துக்கு நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். வர்ற வழியில ஒரு ஆட்டோக்காரன் என் காலில் வந்து இடிச்சுட்டு போயிட்டான் சார். என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. தயவு செஞ்சு நீங்களே வந்து வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். ஓ அப்படியா? இரு ஆள் அனுப்புறேன், வை. மகாலட்சுமி, சார். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தா அது வந்துருச்சு. அது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. நானா? என்ன எந்த வேலை சொன்னாலும் நானான்னு கேக்குற? சீனியர் ஒரு வேலை சொன்னா செஞ்சே ஆகணும். சும்மா நானான்னு கேட்டுக்கிட்டு போ. கொஞ்சம் தள்ளுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யோ, ஆள் அனுப்பியிருக்கேயா, வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார், யாரும் வரல சார், அதான் கால் பண்ணேன். வரலையா? இரு, என்னன்னு பாக்குறேன். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? லிஃப்ட் ஓபன் ஆகல. இந்த லிஃப்ட்டுக்கு அடிக்கடி இதே வேலையா போச்சு.